கிராமத்தில் நான் சுமார் 8 வயதான போது, சரியாக நினைவில் இல்லை, கடவுளுடன் கனவு காண்பதுதான் முதல் முறை. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனவில் கண்டேன். அந்த வயதில் கடவுள் எனக்கு தூரத்தில் இருந்தவராகவே தெரிந்தார். யாரோ கூறிய ஒரு சிலை அல்லது ஓவியமாகவே அவரை நான் கற்பனை செய்திருந்தேன். ஒரு மிக தூரத்தில், கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள், அதுவே என் குழந்தை வயதில் இருந்த நம்பிக்கை. 7 அல்லது 8 வயது சுமார். அதனால் நான் பைபிளில் வரையறுக்கப்படும் கடவுள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்திருக்கவில்லை. பைபிள் ஒரு ஆவியான தேவனை மிக பெரியவராக, அகிலத்தை முழுவதும் நிறைப்பவராக, உலகை முழுவதும் காக்கிறவராக வர்ணிக்கிறது. அந்த நேரத்தில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனவிலே கண்டேன். இதை நான் பலமுறை பகிர்ந்து இருக்கிறேன். மேலும் என் வாழ்வனுபவங்கள் நூலிலும் இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். நான் கனவு கண்டேன். அது உலகத்தின் முடிவு. 2ஆக பிரிந்தபடியான பெரிய மலைகள். அவை அனைத்தும் சாவடைந்த உடல்களால் நிரம்பியிருந்தன. கர்த்தராகிய இயேசு ஒரு சாதாரண மனிதராக இருந்தார். ஆனால் ஒரு நீண்ட ஆடையுடன் மற்றும் கால் குத்தணிகளுடன், தலையில் ஒரு ஒளிவட்டத்துடன். அது அரேபியாவிலும் இஸ்ரவேலிலும் மக்கள் பயன்படுத்தும் ஆடைகள் மற்றும் குத்தணிகளைப் போல இருந்தது. நான் அறிந்தேன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே நான் மட்டுமே உயிரோடு இருந்தேன். மற்றவர்கள் அனைவரும் இறந்து போனவர்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு உடலை ஒரு கைகளால் பிடித்து அதை ஒரு பக்கம் எறிந்தார். பின்னர் மற்றொரு பக்கம் எறிந்தார். நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் எனக்கு கூறினார், ஆண்டவரின் ராஜ்யத்திற்காக ஆத்மாக்களை தேர்ந்தெடுக்க எனக்கு உதவுங்கள். நான் அவரிடம் சொன்னேன், ஆம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு உதவுவேன். பிறகு நான் அவரிடம் வலியுறுத்தினேன், ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களுக்கு உதவுவேன். ஆனால் என்னை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். என்னை உமது மகிமைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் உம்முடன் உங்கள் மகிமையில் இருக்க விரும்புகிறேன். அவர் வார்த்தைகளால் பேசவில்லை, ஆனால் தனது தலை நகர்த்தி ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு நான் செயல்படத் தொடங்கினேன். நான் உடல்களை எரியத் தொடங்கினேன். ஆனால் நான் எல்லாவற்றையும் சொர்க்கத்திற்கே எறிந்தேன். எந்த உடலையும் நரகத்திற்கு தள்ளவில்லை. ஏனெனில் அது நரகம் மற்றும் சொர்க்கம் என்று காணப்பட்டதாக இருந்தது. எனக்கு எல்லாரும் சொர்க்கத்திற்கே செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அனைவரையும் நான் சொர்க்கத்திற்கே அனுப்பினேன். அந்த கனவுடன் முடிந்தது. நான் அந்த கனவிலிருந்து எழுந்தேன். ஆனால் அந்த கனவு ஒருபோதும் என் நினைவில் அழியவில்லை. அது என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. எப்போதும் என் உள்ளத்தில் இருந்தது. பிறகு நான் 16 வயதான போது முதல் முறையாக பைபிளை வாசிக்கும் வாய்ப்பை பெற்றேன். நான் பைபிளை வாசிக்கத் தொடங்கினேன். கடவுளை பற்றியும் சில சுவிசேஷ சபைகளிலும் கடவுளின் வார்த்தைகளை பற்றியும் அறியத் தொடங்கினேன். பல ஆண்டுகள் கழித்துதான் கர்த்தரின் சபை ஆரம்பமானது. ஆனால் நான் என் கனவை அந்த பாஸ்டரின் தாயிடம் கூறினேன். அது என்னை நினைவில் உள்ளது. நான் அந்த கனவை கூறியபோது அவர் எனக்கு சொன்னது, அது கடவுளின் அழைப்பு. அந்த வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிந்தது. சகோதரர்களே, இன்றைய நாளில் இத்தனை ஆண்டுகள் கடவுளுக்கு சேவை செய்த பின்ன எனக்கு இப்போது கூட அது நேற்று நடந்தது போலவே தெரிகிறது. நான் நேற்றுதான் தொடங்கியதைப் போலவே எனக்கு உணர்கிறேன். மேலும் உங்களை பார்க்கிறேன். நான் உங்களை அனைவரையும் பார்க்கிறேன் மற்றும் உழைப்பின் பலனை காண்கிறேன். உழைப்பின் பலனையும் மகிழ்ச்சியையும் என் உள்ளத்தில் நிரப்ப முடியவில்லை. ஆண்டுகள் எவ்வளவு வேகமாக போய்விட்டன. நான் கர்த்தரிடம் நேரம் நீட்டிக்க கூறுகிறேன். ஏனெனில் நான் இன்னும் அனைத்து வேலைகளையும் முடிக்கவில்லை. ஆனால் எனது ஆசை என்னவென்றால், நீங்கள் அனைவரும் தொடர்ந்து போவீர்கள். அந்த வழியை தொடருவீர்கள். கடவுளுக்கு உண்மையாக இருப்பீர்கள். கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையிலும் நேர்மையிலும் நிலைத்திருக்கிறீர்கள்.